மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ நாங்கள் கடைசி கிளாஸ் உந்தம் சம்பந்தமான விஷயங்கள் பார்த்துனாங்க. இனி உந்தத்தோடு சம்பந்தப்பட்டது இந்த கணத்தாக்கு. கணத்தாக்குன்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொன்னால், உந்த மாற்றம் வந்து கணத்தாக்குக்கு சமன்னு சொல்லி சொல்லலாம். அல்லது இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், மிக குறுகிய நேரத்தில் தொழிற்பட மிகப்பெரிய விசை, அதை வந்து நாங்கள் கணத்தாக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இந்த கணத்தாக்கண்டு வரும்போது இப்போ நாங்கள் இதை எப்படி பார்ப்போம்னு சொன்னால், உதாரணமாக 2 பந்துகள் அல்லது 2 திணிவுகள் ஒன்றோட ஒன்று அந்த மோதிர கணத்தை நாங்கள் கருதுவோமா இருந்தோம். இப்போ M1 என்ற திணிவு U1 என்ற வேகத்தோட போகுது. அதே மாதிரி M2 என்ற திணிவு U2 என்ற வேகத்தோட ஒன்றை ஒன்று நோக்கி வர மாதிரி கருதுவோம். இது மோதிரத்துக்கு முன்ன. மோதிர நேரம் ரெண்டு மோதுண்டா அது குறித்த ஒரு சிறிய ஒரு நேரத்தில் ரெண்டும் மோதி என்ன செய்கிறோம், பின்னதைக்குமோ அல்லது ஒன்றன் பின் ஒன்றாக இயங்க போதும். ஏதோ ஒரு இயக்கம் ஒன்று நடக்க போதும். மோதும் போது தான் இந்த கணத்தாக்கு வந்து நடக்க போகுது. அப்போ நாங்கள் இங்கே கணத்தாக்கண்டு குறிக்கிற நேரம், இங்கே கணத்தாக்கு வந்து ஒரு காவிக்கணியம். அப்போ கட்டாயம் நாங்கள் திசை சொல்லணும். அப்போ திசை சொல்கிற நேரம், இப்போ இந்த திணிவு வந்து இவரோட மோதிராகன்னு சொன்னால் இந்த திணிவால் இவருக்கு ஒரு விசை கொண்டு வழங்கப்பட்டிருக்கு. அதே நேரம் இதுக்கு எதிரும் சமனமாக இந்த திணிவால் இவருக்கு ஒரு திசை கொண்டு வழங்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த திசை வழியே தான் எங்களுக்கு இந்த கணத்தாக்கினுடைய திசையும் காணப்பட போகுது. ஆகவே கணத்தாக்கு சமன் விசை தர நேரத்தை குறிக்க போகுது. நாங்கள் கணத்தாக்க வந்து இம்பல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் இங்கிலீஷில். விசை தர நேரம், குறுகிய நேரத்தில் தொழிற்பட்ட மிகப்பெரிய விசை. அப்போ இந்த கணத்தாக்கு உந்த மாற்றத்துக்கு சமன்னு சொல்லியாச்சு. அப்போ உந்த மாற்றத்தை நாங்கள் வேணும்னு சொன்னால் MV - MGன்னு சொல்லி ஒரு குறியீட்டு வடிவத்தில் வச்சிருப்போம். இதில் இருந்து கொண்டு நாங்கள் வேற என்ன தொடர்பு எடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். மற்றது நியூட்டன் 2ஆம் விதிப்படி உங்களுக்கு தெரியும், உந்த மாற்று வீதம் புற அழுத்திய விசைக்கு நேர் விகித சமன்னு சொல்லி பார்த்தனாங்க. அப்போ F M × ΔV உந்த மாற்று வீதம் என்று சொன்னால் நேரத்தோட உந்த மாற்றம், உந்த மாற்றத்தின் கீழ் நேரம். அப்போ இதில் இருந்து நாங்கள் இவ்வாறு தொடர்பு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த விசையோட நேரம் குறுக்கு பெருக்கம் பண்ணும்போது FT சமன் M × ΔV. அப்போ கணத்தாக்கு வந்து உந்த மாற்றத்துக்கு சமன்னு சொல்லி எங்களுக்கு நியூட்டன் 2ஆம் விதியில இருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம், இந்த தொடர்பு உங்களுக்கு தெரியும். சரியா? கணத்தாக்கு ஒரு காவிக்கணியம் என்று தெரியும். சரியா? எஃபினுடைய, அதாவது விசை எஃபினுடைய திசை தான் கணத்தாக்கினுடைய திசை என்று சொல்லி எடுப்போம். நாங்கள் இப்போ நாங்கள் வரைவுகள் கீற நேரம் நேரத்தோட விசை எவ்வாறு மாறுபடுதுன்னு சொல்லி சில வரைவுகள் நாங்கள் பார்ப்போம். அப்போ இவ்வாறு வர்ற நேரம் FT கிராஃப், விசை எதிர் நேர வரைவில், இங்கே எங்களுக்கு இந்த வரைவில் எங்களுக்கு பரப்பு வந்து குறிக்க போகிறது வந்து கணத்தாக்காக இருக்க போகுது. அல்லது உந்த மாற்றத்தை நாங்கள் சொல்லலாம். விசை நேர வரைவில் பரப்பு வந்து எங்களுக்கு உந்த மாற்றத்தை தரும். அதே மாதிரி விசை நேர வரைவை ஆர்முடுகள் நேர வரைவா மாத்தினா வடிவம் வந்து ஒரே வடிவமாக தான் இருக்க போகுது. ஏன்னு சொன்னா
இப்போ நாங்கள் எஃப்க்கு பதிலாக F7MA போட்டோம்னு சொன்னால் இங்கே இந்த திணிவினுடைய பெருமானம் வந்து மாறப்போகிறது இல்லை. சரியா? இந்த ஆர்முடுகள் வந்து இந்த பெருமானம் தான் மாற மாற இங்கே விசை மாறும். ஆகவே ஆர்முடுகள் விசை நேர விரைவை நாங்கள் ஆர்முடுகள் நேர விரைவாக மாற்றுற நேரம் வடிவம் வந்து மாறாது. ஆனால் அந்த நீங்கள் பெருமானங்களை நீங்கள் கணிச்சு அந்த பெருமானத்தை கொடுக்க வேண்டியிருக்க போகுது. என்ன ஆர்முடுகள் இப்போ இதனுடைய திணிவு தெரியுமா இருந்தால் நீங்கள் திணியை வச்சுக்கொண்டு இந்த ஆர்முடுகளை கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அப்போ நாங்கள் இது கேள்விகளோட பார்ப்போம். அப்போ இதில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் கணத்தாக்கு சமன் விசை தர நேரம் கணத்தாக்கு வந்து உந்த மாற்றத்துக்கு சமனாக காணப்படும். விசை நேர விரைவில் இந்த விரைவினுடைய படித்திற அந்த பரப்பு வந்து உந்த மாற்றத்தை தரும். சரியா? இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இனி கேள்விகள் முதல் படித்ததுக்கு முடிய கேள்விகளோட இந்த கிளாஸை பார்ப்போம். சரியா? ஓகே, இப்போ இதில் முதலாவது கேள்வியை பாருங்க. முறையே 2,8 கிலோகிராம் எனும் திணிவுகளை உடைய A, B எனும் இரு பொருட்கள் உராய்வு அற்ற பரப்பின் மீது ஓய்வாய் உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே சரியாக 1 செகண்டுக்கு 2 நியூட்டன் எனும் விசையொன்று பிரயோகிக்கப்படுகிறது. இந்த ஒரு செகண்டின் முடிவில் A ஆனது U எனும் வேகத்தை அடையுமாயின் B இன் ஒத்த வேகம் யாது? 2,8 கிலோகிராம் ஒரு உராய்வற்ற பரப்பில் தான் வைக்கப்பட்டிருக்கு, ஓய்வில் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே ஒரு செகண்டுக்கு 2 நியூட்டன் என்ற விசை பிரயோகிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு செகண்ட் முடிவில் A ஆனது U என்ற வேகத்தை அடையுமா இருந்தா B இனது வேகம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் குறுகிய நேரத்தில் 2 நியூட்டன் விசை வழங்கப்படுதுன்னா கணத்தாக்கு வந்து அதனுடைய உந்த மாற்றத்துக்கு சமனா இருக்க போகுது. ஸோ அதை வச்சுக்கொண்டு ரெண்டினுடைய கணத்தாக்கும் சமன். அப்போ கணத்தாக்குன்னு சொன்னால் இப்போ 2 கிலோகிராமினுடைய உந்த மாற்றமும் 8 கிலோகிராமினுடைய உந்த மாற்றமும் வந்து சமனாக காணப்படும் என்று சொல்லி எடுத்து செய்வீங்களா இருந்தால் எங்களுக்கு 5வது விட வரும். நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன்னு பாருங்க. இப்போ இதில் தனித்தனியாக ஒரு செகண்டுக்கு 2 நியூட்டன் விசை வழங்கப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த விசையினுடைய திசை சொல்லப்படையில, பட் நாங்க எடுப்போம் சும்மா. கணத்தாக்கண்டு எடுக்கிற நேரம் இங்க இதுக்குரிய இதனுடைய கணத்தாக்கும் 2 நியூட்டன் செகண்டா இருக்க போது, அதே மாதிரி இதுக்கும் 2 நியூட்டன் செகண்ட். இப்ப இது ஒரு செகண்ட் முடிவில் இது வந்து U என்ற வேகத்தோட போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. இதனுடைய வேகம் என்னன்னு சொல்லித்தான் கேள்வி. அப்ப இந்த ரெண்டினுடைய கணத்தாக்கும் சமன். இம்பல்ஸ் IA சமன் IB. அப்ப இந்த கணத்தாக்கு உந்த மாற்றத்துக்கு சமன் என்று பார்த்தேன். அப்ப இறுதி சய ஆரம்பம் உந்த மாற்றம் என்று வரும்போது இறுதி சய ஆரம்பம். ஆகவே 2 தர U சமன் இப்ப B-னது உந்த மாற்றம். B-னது உந்த மாற்றம்னா B-யும் வந்து ஆரம்பத்துல ஓய்வில் இருந்திருக்கு. அப்ப இந்த விசை வந்து இந்த திசையில வழங்கப்படுது வைப்போம். ஒரே திசையில் எடுப்போம். அப்ப இதுல எனக்கு தேவை திணிவு தர வேகம். அப்ப இவர் U என்ற வேகத்தோட போவாரா இருந்தா இப்ப இந்த V-யத்தான் கண்டுபிடிக்கணும். V சமன் 2U/8. ஆகவே U/4 ஆக காணப்படும். B-னது வேகம் வந்து U/4 மீட்டர் செகண்ட் -1. இதுல உங்களுக்கு A-னது கணத்தாக்கையும் B-னது கணத்தாக்கையும் சமப்படுத்தி இந்த கேள்வியை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே முதலாவதுக்குரிய ஆன்சர் 5வது ஆன்சர்.
ஓகே, ரெண்டாவது கேள்விக்குரிய ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். ஒப்பமான உலோக மேற்பரப்பு ஒன்றின் மீது தொடக்கத்தில் ஓய்வில் இருக்கின்ற குறித்த திணிவு ஒன்றின் மீது 4 நியூட்டன் எனும் மாறா விசை ஒன்று 0.5 செகண்டுக்கு தாக்குகின்றது. எஸ்ஐ அலகுகளிலே திணிவின் இறுதி உந்தம் யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ இதுல விசை தந்திருக்கு 4, நேரம் 0.5 தந்திருக்கு. எஸ்ஐ அலகுகளிலே திணிவின் இறுதி உந்தம். கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம் என்று எடுத்தீங்களா இருந்தால் ஆரம்பத்தில் ஓய்வில் இருக்கிற திணிவு மீது 4 நியூட்டன் விசை பாவிக்கப்படுது 0.5 செகண்டுக்கு. ஸோ கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம். ஸோ கணத்தாக்கண்டு வரும்போது 4 நியூட்டன் 0.5 செகண்டுக்கு பாவிக்கப்படுது. இங்கே இறுதி வேகம் சய ஆரம்ப வேகம், இறுதி சய ஆரம்பம் ஓய்வில் இருக்கு. ஆகவே m × v. அப்போ இங்கே திணிவு தர வேகம் உந்தத்தை குறிக்கும். 5 20 2, ஆகவே 2 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. ஸோ இரண்டாவது ஆன்சர். ஓகே, நிறைய பேர் ரெண்டாவது ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. வெரி குட். ஓகே, மூன்றாவது கேள்வியை பாருங்க. உங்களுக்கு விசை நேர விரைவு தரப்பட்டிருக்கு. 5 கிலோகிராம் திணிவுடைய பொருள் ஒன்று விரைவில் காட்டப்பட்டுள்ளது போல நேரம் T-உடன் மாறும் விளைவில் விசை F1க்கு உட்படுகின்றது. காட்டப்பட்டுள்ள 10 செகண்டில் இப்பொருளினால் பெறப்படும் உந்தம் என்று கேட்கிறாங்க. இந்த பரப்பை காணிங்கண்டா, இப்ப T7 0 இருக்கக்குள்ள 0 இருந்து ஆரம்பிக்குதுன்னா விசை. இது சரிவகத்தினுடைய பரப்பை காணுங்க. சரிவகத்தினுடைய பரப்பை கண்டம் என்று சொன்னா சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை 2 இருந்து 2 4 6 6 சக 10 அதன் கீழ் 2 தர 5. ஸோ 16 8 5 40. அப்போ உந்த மாற்றம் வந்து 40. இப்போ கேட்டது உங்கள்கிட்ட பெறப்படும் உந்தம் தான் கேள்வி. 40 நியூட்டன் செகண்ட். விசை நேர விரைவில் நீங்க இந்த பரப்பை காணுவீங்களா இருந்தால் இந்த பரப்பு வந்து உந்த மாற்றத்துக்கு சமன் என்று சொல்லி சொன்னேன். அப்போ ஆரம்பத்தில் ஓய்வில் இருந்து புறப்படுற மாதிரி கருதமாக இருந்தேன். இயக்கம் ஆரம்பிக்கிறது வச்சோம்னு சொன்னால் கேட்டது காட்டப்பட்டுள்ள 10 செகண்டில் இப்பொருளினால் புறப்படும் உந்தம் தான் கேள்வி. ஸோ உந்த மாற்றம் என்று வரும்போது இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம். ஆரம்பத்தில் 0 என்று எடுத்த வேண்டாம், இறுதி m × v. உந்த மாற்றம் இறுதி உந்தம் அது வந்து கணத்தாக்குக்கு சமம். ஓகே, நாலாவதுக்கு இதுக்கும் இந்த பரப்பை காணுங்க. இந்த சரிவகத்தினுடைய பரப்பு சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை என்றா இங்க 6 சக 8 செங்குத்து 10 சொன்னா 8 மாறும் 14 14 2ஆல் பிரிச்சா 7 70. ஸோ 70 நியூட்டன் செகண்ட் வரும். 0.15 கிலோகிராம் திணிவுடைய கிரிக்கெட் பந்தொன்று துடுப்பாட்டக்காரரினால் அடிக்கப்படுவதற்கு சற்று முன்பதாக 20 மீட்டர் செகண்ட் -1 என்னும் கதியுடன் செல்கின்றது. அவர் அடித்த போது துடுப்பினால் பந்து மீது உயர்த்தப்படும் விசை நேரம் T-உடன் மாறல் வரைவில் காட்டப்பட்டுள்ளது. பந்து எதிர் திசையில் பின்னதைக்குமாயின் அடித்து சற்று பின்னர் கிரிக்கெட் பந்தின் கதியா என்று சொல்லி கேட்கிறாங்க. இதுல கணத்தாக்கண்டு வரும்போது இந்த முக்கோணத்தினுடைய பரப்பு அரைதர அடிதர செங்குத்துயரம் இது வந்து உந்த மாற்றத்துக்கு சமனா இருக்க போகுது. உந்த மாற்றம் என்று வரும்போது திணிவு
அதாவது இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம். அப்ப இறுதி உந்தம் தான் கேள்வி. அப்ப இதுல இறுதி கதி தான் கேள்வி. 0.15 உந்த மாற்றம் வந்து பாவிக்கக்குள்ள நீங்க கட்டாயம் திசையை பாவிக்கணும். அப்ப உந்த மாற்றத்தினுடைய திசையை நான் இப்படி எழுத்தினா இருந்தா உந்த மாற்றம் எழுதும் போது இறுதி சய ஆரம்பம். இதுல ஒன்று குறிப்பிட்டுறாங்க வடிவா பாருங்க. பந்து எதிர் திசையில் பின்னதைக்கும் சொல்லி தராங்க சொன்னா நீங்க உந்த மாற்றம் எழுதுற நேரம் திசையோட குறிப்பிடணும். அடிச்ச பிறகு பந்து இந்த பக்கம் போகுதுன்னு வச்சோம்னு சொன்னா ஆரம்பத்துல மட்டையை நோக்கி ரைட் பெட்டை நோக்கி போல் வந்திருக்கும். ஆகவே அந்த திசையை மாத்துறதுக்கு இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம் இதனுடைய இறுதி உந்தத்தினுடைய திசை இந்த பக்கம் இருக்க போது ஆரம்ப உந்தத்தினுடைய திசை இந்த பக்கம். அப்ப இங்க ரெண்டும் வேற வேற திசை ஒரே திசையில மாத்தணும்டா. இவர திசையை மாத்துற நேரம் இங்க கூட்டுப்பட போகுது. 0.15 நான் பொது எடுப்பனா இருந்தால் வீசாக 20 வரும். இங்க 2 இங்க 10 13.5/2 இதை பெருக்கிற நேரம் 13.5/3 வரும். ஸோ முன்னாங்க 12 3 5 15 வீசாக 20 45 சொன்னா எனக்கு தேவை வி. ஆகவே வி 25 காணப்படும். ரெண்டாவது ஆன்சர். அவன் குறிப்பிட்ட இதுல பந்து எதிர் திசையில் பின்னதைக்குதுன்னு தாராங்க. அப்ப கட்டாயம் நீங்க உந்த மாற்றம் எழுதுற நேரம் உந்த மாற்றம் சொல்லியாச்சு காவிக்கணியம். அப்ப திசையோட குறிப்பிடணும். அப்ப இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம். இறுதி உந்தம் இது இப்ப இதுதான் பேட்டன்னு சொன்னா மோதிரத்துக்கு முதல் பேட்டை நோக்கி போல் வந்திருக்கும். அடிச்ச பிறகு போல் இவ்வாறு இயங்கியிருக்கும். அப்ப இது ஆரம்ப உந்தம், இது இறுதி உந்தம். இறுதி உந்தத்தினுடைய திசை இந்த பக்கம் இருக்குது. ஆரம்ப உந்தம் பேட்டை நோக்கி இருக்கு. அப்ப இங்க வெவ்வேறு திசை உந்த மாற்றம் வரும்போது நீங்க ஒரே திசையில குறிப்பிடணும். அப்ப இங்க திசை மாத்திர நேரம் இந்த மைனஸுக்கு பெருக்கிற நேரம் பிளஸ்ஸா மாறும். ஸோ விடை ரெண்டாவது 25 மீட்டர் செகண்ட் -1. வீசக 20 45 வி சமன் 25 மீட்டர் செகண்ட் -1. அஞ்சாவது கேள்வி யாருக்கும் விளங்காடி கேளுங்கள, நான் திரும்ப சொல்றேன். சார் அது மைனஸ்ல பெருக்கு பாருங்க மைனஸ் தான் சார் வரும். 65 நியூட்டன் தான் வரும். 65 மீட்டர் செகண்ட் தான் வரும் சார். எதுக்குடா அந்த நீங்க 0.15 பொதுவா எடுத்துறீங்க தான் சார். இப்ப v - 20 தானே வரும். இல்ல இங்க திசையை மாத்துறதுக்கு நான் ஒரு மைனஸால பெருக்கணும். இல்ல திசையை மாத்துறதுக்கு ஆரம்பத்துல பாரு பெட்டை நோக்கி வந்துரு திசை. இப்ப பெட்ல இருந்து வெளி நோக்கி போகுது. அப்ப ரெண்டினுடைய திசையும் வேற வேற. அப்ப இந்த திசையை மாத்துறதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த திசையை மாத்துறதுக்கு ஒரு மைனஸால பெருக்கிற நேரம் இந்த மைனஸ் இந்த மைனஸோட பெருக்கிப்பட்டு பிளஸ் வரும். அப்ப இங்க இவ்வளத்தினுடைய திசை இப்ப இந்த பக்கம் இருக்க போகுது.
தொடக்கத்தில் ஓய்வில் இருக்கும் திணிவு 0.5 கிலோகிராம் உடைய பந்து ஒன்று ஒரு துடுப்பினால் அடிக்கப்படுகிறது. நேரம் T-யுடன் பந்து மீது உள்ள விசை F-இன் மாறலானது உருவில் காணப்படுகின்றது. துடுப்பில் இருந்து வெளியேறும் போது பந்தின் கதி யாது? இதுல வையச்சில காணப்படுறது கிலோ நியூட்டன். அந்த கிலோண்டா 10^3. ஆரம்பத்துல ஓய்வில் இருக்கும்னு சொல்லி தராங்க. அப்ப இது நாங்க ஏற்கனவே செய்த கேள்வி மாத்தான். கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம். கணத்தாக்கண்டு வரும்போது இந்த முக்கோணியினுடைய பரப்பு அரை தர அடிதர செங்குத்து உயரம். அப்ப இங்க செங்குத்து உயரம் போடக்குள்ள 2000 போடணும். ஏனென்றா கிலோ ஒன்று தந்திருக்கு. அப்ப இந்த கணத்தாக்கு வந்து உந்த மாற்றத்துக்கு சமன். ஸோ 0.5 கிலோகிராம நான் அரை என்று போடுறேன். வேகம் V. ஆரம்பத்தில் ஓய்வில் இருக்கிறதால ஆரம்ப உந்தம் 0. ரெண்டு பக்கமும் அரை அரை வெட்டுப்பற்றும் 2 4. அதே மாதிரி இங்க மில்லி செகண்ட் என்ன சாரி டைம் வந்து மில்லி செகண்ட் தந்திருக்காங்க. அப்போ 10^3 மில்லி என்றா 10^3. இந்த 10^3 10^3 இல்லாம போயிடும். 2 4 4 மீட்டர் செகண்ட் -1. ஒருவர் நிலைக்குத்தாக மேல் நோக்கி பாயும் போது பாதங்களின் மீது தளத்தினால் உயர்த்தப்படும் விசை F ஆனது நேரம் T-யுடன் மாறும் விதம் உருவில் காணப்படுகின்றது. F ஆனது 0.3 செகண்டில் அவருடைய சாதாரண நிறையாகிய 650 நியூட்டனுக்கு சமனான ஒரு பெருமானத்திலிருந்து 1430 நியூட்டனுக்கு அதிகரிக்கிறது. 0.1 செகண்டிற்கு மாறாமல் இருந்தது. பின்னர் பாதங்கள் தளத்துடனான தொடுகையை இழக்கும் போது 0த்திற்கு விழுகின்றது. அவர் எக்கதியில் தளத்திலிருந்து புறப்பட்டார். இப்ப இதுல பாருங்க, இங்க 650 நியூட்டன் சாதாரண நிறை என்று சொல்லிக்கலாம். மனிதனுடைய நிறை 650 நியூட்டன் என்றால் திணிவு 65 நியூட்டனாக இருக்க போகுது. ஸோ இதை சுருக்கினோம்னு சொன்னால் 26 78 26 சுருக்கினா 3 முறை 3 18 2 6 7 3. நாங்கள் ஒரே மாதிரி கணக்குத்தான் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கோம். பாருங்க, இதில் பாருங்க 650 நியூட்டன் அவரோட பாதத்தில் தொழிற்படுது. ஆரம்பத்தில் அவர் தரையில் நிற்கிறவரால் மனிதனோரால் தரையில் நிற்பாரா இருந்தால் அவருடைய நிறை வந்து கீழ் நோக்கி பிரயோகிக்கப்படும். செவ்வன் மருதாக்கமும் மேல் நோக்கி இருக்க பாதத்தில் செவ்வன் மருதாக்கமார் இது 650 நியூட்டன். அப்போ எனக்கு இங்கே இதுவரைக்கும் இப்போ இவர் ஓய்வில் இருக்கிற மாதிரி, பிறகு அவர் உண்ணி எழும்புற நேரம் விசை அதிகரிக்க போகுது. இதுக்கு பிறகுதான் அவர் இயங்க ஆரம்பிக்கிறார். எனக்கு தேவையானது இந்த சரிவகத்தினுடைய பரப்பு. இந்த பரப்பை கண்டுபிடிச்சிங்கன்னா சரி. ஸோ கணத்தாக்கு சமனுந்த மாற்றம். திணிவு தர வேகம் இங்கே கணத்தாக்கு இந்த மாற்றத்துக்கு சமன் என்று எடுத்தால் திணிவு 10^4 ஆரம்பத்தில் ஓய்வில் இருக்கிற மாதிரி என்று எடுத்தால் ஓய்வில் இருக்கின்ற எடுத்தோம். ஸோ இந்த மாற்றம் கொண்டு வரும்போது இறுதி உந்தம் ஆரம்ப உந்தம் 0. ஸோ அது சமன் கணத்தாக்கு பரப்பு. இந்த பரப்பை கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் 50 தர 1000 5 தர 10^4. இங்கே விசையின் திசை மாறி இருக்கு. மைனஸ் ஐம்பது தர 500 5 25 25 தர 13.
ஸோ 50,000 25,000 போனா 25,000. ஸோ 25 தர 10 அதன் கீழ் 14 வரும்போது 14 இங்கே 13 கீழே 10 மிச்சம், ஆகவே 2.5. ஸோ கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இது நாங்கள் ப்ளஸ் எடுப்பாமா இருந்தால் இது மைனஸ். விசையின் திசை மாறுதுண்டா கணத்தாக்கினுடைய திசை மாறுதுண்டா கட்டாயம் உந்தமும் மாறி இருக்கும். ஆகவே நாங்கள் இதன்படி பார்த்தோம்னா உந்த மாற்றம் சமன் கணத்தாக்கு. ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா எவ்வாறு எனக்கு வரும். ஆகவே பி சமன் 2.52 வரும் எனக்கு.